ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நேற்று அப்படி இருந்தது, இன்று இப்படித்தான் இருக்கிறது, நாளையும் அப்படித்தான் இருக்கும் என்ற நிலையில் நீ இருந்து வருகிறாய். உன் மனதில் எந்த மாற்றங்களும் வருவதில்லை, வர வைக்கவும் எவராலும் முடியாது என்ற சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். இனியும் எத்தனை குரல்களை கேட்டாலும் என் மனதில் யார் மீதும் நம்பிக்கை வராது என்ற ஊன்றுகோலை உன் மனதில் ஊன்றுவிட்டாய். இந்த நிலையில்தான் உன்னிடம் நான் தினம்தோறும் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன். என்னதான் என்னுடைய வாக்கை உனக்கு கொடுத்தாலும் உன் மனதை என்னால் மாற்ற முடியாமல் நானும் தின்றாடித்தான் வருகிறேன் உன்னிடத்தில். அன்பு குழந்தையே, நாளையும் இப்படியே இருந்துவிடும் என்று எந்த நிலையில் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உன் ஆதி பராசக்தி உன்னை தேடி வருகிறேன் என்பதால் என் மீதும் நீ அலட்சியம் காட்டுகிறாயா? யாருமே இல்லை என்று விரக்தியில் அழுகிறாய். உன்னை தேடி வரும் தெய்வமாக இருந்தாலும் அலட்சியம் செய்கிறாய். உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் சில நேரங்களில் நானே திணறுகிறேன் என் தங்கமே. உன் வீட்டு வாசலில் வந்து நின்று காத்திருந்தாலும் நீ என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்கிறாய். அன்பு குழந்தையே, உன்னுடைய நிலை மாற வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் மட்டும் போதாது, உன்னுடைய செயலிலும் காட்ட வேண்டும். உனக்கு தீமையான காரியத்தை மற்றவர்கள்தான் உன் வீட்டிற்குள் அனுப்புகிறார்கள் என்று நினைக்கிறாயா? பாதி அளவு உன்னுடைய நினைவுகள் தான் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள். பழியை மற்றவர்கள் மீது போட்டுவிட்டு உன் எண்ணம் தூய்மையாக இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயே, முதல் தவறு அங்குதான் நடக்கிறது. உன் மனதை சுத்தப்படுத்து. நடந்தவைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. தீமையான காரியம் நடந்துவிட்டது, நடந்த அத்தனையுமே ஆகாத காரியங்கள் என்று தெரிந்தும் அதை எப்போதும் உன் வீட்டிற்குள் பேசிக்கொண்டே இருக்கிறாயே, அது எப்படி உன்னை விட்டு போகும்? அதுவே உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் வலுக்கட்டாயமாக நீ அதை இழுத்து வைத்துக் கொள்கிறாய். நடந்தவைகளை பற்றி பேசாதே. இனி நடக்கப் போவது நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் அதுவும் உன் கையில் தான் இருக்கிறது. என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை, என் கைகளை கட்டி போட்டு விட்டார்கள் என்று எதை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? முயற்சி செய்தால் உன் கடமைகளை உன்னால் செய்ய முடியாதா? ஒரு முறை முயற்சி செய்து பார். நல்ல முடிவுகளை நான் தருவேன் என்று உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கும் வாக்கு உன் செவிகளில் இன்னுமா விழாமல் இருக்கிறது? அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொள். மற்றவனையே பார்த்து அவன் அதை செய்து விடுவான், இதை செய்து விடுவான் என்று பயப்பட்டிருக்காமல் உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை நீ தைரியமாக செய்து அதில் முன்னேற்றத்தை கண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நீ அழைத்துச் செல். பிறகு மற்றவர்களை குறை கூறலாம். அன்பு தங்கமே, உன் வாழ்க்கைக்கான வேண்டியதை வாய்ப்புகளை அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். வரும் தீபாவளி திருநாளன்று உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதற்குள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று கூற வந்திருக்கிறேன். இடையில் இருக்கும் இந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், வரும் நாளை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை கூற வந்திருக்கிறேன். உன்னையும் குறை கூறி பயனில்லை என் பிள்ளையே. எத்தனையோ அடிபட்டு அந்த காயங்கள் ஆறாமல் இருக்கும் உன்னால் எதையுமே நம்ப முடியாது என்பதையும் புரிந்து கொண்டுதான் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, இந்த ஆதி பராசக்தி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நான் உனக்கான வாய்ப்பை எடுத்து வந்தது என்ன தெரியுமா? என்னுடைய யந்திரம் என் பிள்ளையே.
உன் ஆதி பராசக்தியின் யந்திரத்தை பெற்றுக்கொண்டு நீ பூஜைகள் செய்து வர உன் வீட்டில் இருக்கும் தீமை காரியங்களும் உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளும் எதிர்ப்புகளும் என்று எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உன்னை விட்டு ஒழிய வேண்டும் என்று உனக்கானதை நான் தயார் செய்திருக்கிறேன் தங்கமே. 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை உனக்காக கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன். பெற்றுக்கொள். உன் அலட்சியத்தாலும் உன் நம்பிக்கையின்மையாலும் எதையும் தவறவிடாதே. எத்தனையோ வாங்கி எதிலுமே பிரயோஜனமில்லாமல் பாதிப்புகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற உன் வேதனையும் தெரியும். இறுதி வாய்ப்பாக இந்த ஆதி பராசக்திக்கு ஒரு முறை கொடு என் பிள்ளையே. இந்த யந்திரத்தால் உன் வாழ்க்கையின் நிலை மொத்தமாக மாற்றத்தை காணப்போகிறது. எண்ணி 48வது நாளில் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என் பிள்ளையே. என்று உன் வீட்டிற்குள் நான் நுழைந்து உன் பூஜை அறையில் அமர்கிறேனோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீ அனுபவிக்கப் போகிறாய். நான் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எதிர்ப்புகளை ஒழித்து தடையாக இருப்பதை பெற்றுக்கொண்டு உன் வளத்தை பெருக்கிக் கொள். இப்படியே இருந்து விடுவேனா என்ற உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். நல்லது நடக்கப் போகிறது. அதுவும் வரும் தீபாவளி திருநாளன்று உன் வீட்டில் நீ இருக்கும் நிலைமை எத்தனை அற்புதமான நிலைமை தெரியுமா? நீ கனவில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவு மாற்றத்தை பெற்று உன் குடும்பத்தோடும் உன் பிள்ளைகளோடும் அளவில்லா மகிழ்ச்சியை பெற்று நீ இருப்பாய். யாரிடமும் சொல்லிவிடாதே தங்கமே. உற்றாரிடமும் உறவினரிடமும் நண்பர்களிடமும் என்று யாரிடத்திலும் நீ பெரும் நன்மையை மட்டும் சொல்லாதே என் தங்கமே. எது வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் எதையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னுடைய வளத்தை கெடுக்க வேண்டும் என்று இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் எதையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் உன்னுடைய குடும்ப நலத்தை மனதில் கருதி என் எந்திரத்தை வாங்கி தங்கமே பூஜை செய் உடனடியாக. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. உன் வாழ்வு ஒளிரும் நாள் வந்துவிட்டது. உன் ஒளிமயமான வாழ்க்கையை நீ காணப்போகிறாய். தடையை நீயே கொடுத்து விடாதே. நல்ல செய்தியை எடுத்து வந்த உன் அன்னையின் கைகளில் உன்னிடத்தில் இருக்கும் காணிக்கையை கொடு. உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளை ஒழித்து உன் காணிக்கையை பல மடங்கான நன்மைகளாக உன் கையில் நான் திருப்பிக் கொடுப்பேன். இது சத்தியம் என் தங்கமே. ஓம் சக்தி. நன்றி.